கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடில் மலை உச்சியில் தீபமேற்ற வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறையில் அனுமதி எழுதி கொடுத்தோம். அவங்கள அனுமதி மறுக்கப்பட்டது என்று நேற்று கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் அதே இன்றைக்கு பழங்கானத்தில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றது அந்த சம்பந்தமாக ஆர்ப்பாட்டத்துக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்து முன்னிக்கு இந்த சார்பில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து மதசார்பற்ற அரசாங்கம் அப்படிங்கிற சொல்கிறாங்க, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருதலை பட்சமாக அவங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்து முன்னணி சார்பில் நடத்தக்கூடிய ஜனநாயக ரீதியில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை அமல்படுத்த கோரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம இந்து முன்னணி சார்பால் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தீர்ப்பை வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு இதிலும் செவி சாய்க்கல. அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றணுங்கிறத அவங்க எந்த ஒரு இதையும் சொல்லலை அவங்க. ஆனால் இதை கண்டித்து இன்றைக்கி இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு அந்த மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சந்தனக்கூட நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் சாமி விட போகிறதுக்கு அந்த முருகப்புத்தரில் யாரையுமே அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இப்போ மதியம் அதுக்கப்புறம் அங்கே வந்து நடை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. அவங்க சந்தனக்கூட விழா நிகழ்ச்சிக்காக போகிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக ஒருதலை பட்சமாக ஒரு மதத்துக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க. அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க வந்து இந்து சமுதாயம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. இந்துக்கள் ஓட்டு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முழுக்க இவங்க தொடர்ச்சியாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அனுமதி கேட்டு எழுதி கொடுத்துருந்தோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் மறுத்துருக்காங்க. ஆனால் வந்து திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் மாதிரி அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. எங்களுக்கு ரோட்டில் கூட ஒரு கொடி கட்டுறதுக்கு கூட அனுமதி இல்லை, ஒரு மைக் செட் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஜனநாயக நாடா இல்லை வந்து சர்வாதிகார நாடா? இந்த ஸ்டாலின் அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான செயல்பாடு தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரக்கூடிய 2026 இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் ஒரு விழிப்போடு இருக்காங்க. அவங்க கட்டாயம் தக்க பாடம் போட்டுவாங்க. அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக இதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மலை உச்சியில் தீபமேற்ற வரையும் இந்து முன்னணி தொடர்ச்சியாக போராடும். இந்துக்களை ஒன்று திரட்டி கட்டாயம் இந்து முன்னணி தொடர்ச்சியாக போராடும். அது சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். இது வந்து நம்ம இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த வழக்கு தொடர்றாங்க. ஏன்னா ஜனநாயக ரீதியாக போராடினா கூட நேற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அவங்களோட உரிமையை கேட்டு அந்த வீதியில் இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் போராடி இருக்காங்க. அதுவும் உரிமை. நாங்கள் மேலே மலைக்கு போனேன், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மேலே மலையில் போய் தான் சாமியோட போவாங்க அப்படிங்கிறது கேட்டது கூட அனுமதி கொடுக்கல. அதுக்காக அவங்க போராடிக்காங்க. அதுக்காக அவங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சட்ட ரீதியாக நம்ம எதிர்கொள்வோம். ஆனால் இது தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இப்படி தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு விரோதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் 2026 முழுக்க நம்ம இந்து சமூகத்தில் கூட எல்லாரும் விழிப்புணர்வு உருவாயிட்டாங்க. கட்டாயம் 2024 அவங்கள தோற்கடிக்கிற சூழ்நிலையை உருவாக்குவாங்க.